அனுஷியா தேவி தொடர்கிறது. வடபழனி காவல் நிலையம். சப் இன்ஸ்பெக்டர் மாரிமுத்தும் சரவணனும் 3 கோப்புகளை மேஜையில் வைத்தனர். குட் மார்னிங் சார். மனோகரன் சிரித்துக்கொண்டே குட் மார்னிங், நிறைய தகவல்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்களே, வெரி குட். மாரிமுத்து: ஆமாம் சார், அவங்க பிறந்ததுலேருந்து எல்லா தகவலும் இதில் இருக்குது. தமிழ், தெலுங்கு, கன்னடம் 3 ஏரியாவிலும் அனுஷியா தேவி தான் நம்பர் 1ஆக இருந்திருக்காங்க. மொத்தம் 125 திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க ஹீரோயினா மட்டும். அதில் ரஞ்சித்குமாரோட மட்டும் 27 படங்கள் நடிச்சிருக்காங்க. தற்கொலை பண்ணுறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முன்னணி ஹீரோவை உயிருக்கு உயிராக காதலிச்சதாகவும் கிசு இருக்குது. ஆனால் அது கல்யாணம் வரை போகலை. சரவணன்: அவங்க பூர்வீகம் கேரளா சார். பிறந்த இடம் தலசேரி. 1950ஆம் வருஷம் ஏப்ரல் 15ஆம் தேதி அரசு மருத்துவமனையில் அதிகாலையில் 4:45க்கு பிறந்திருக்காங்க. 18 வயசில் தமிழ் சினிமாவில் ஹீரோயினா அறிமுகமாகி 25 வயசில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம் 3 சூப்பர் ஸ்டார்களோட ஃபேவரட் ஹீரோயின் அனுஷியா தேவி தான் சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சார், அனுஷியா தேவி ஜோதிடத்தில் ரொம்ப ஆழமான நம்பிக்கை உள்ளவங்க. அதனால் ஆச்சாரிய ஹரிஹர நாயரை வர சொல்லியிருக்கேன் சார். அனுஷியா தேவி பிறந்த தேதியும் நேரத்துக்கு என்ன பலன் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் வர சொல்லியிருக்கேங்க சார். ஓகே, பரவாயில்ல. சினிமாவில் நிறைய பேர்த்துக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்குதான், என்ன இவங்க கொஞ்சம் அதிகமாக பார்த்துருக்கலாம். இந்த கேஸில் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. மனோகரன் அனுஷியா வீட்டில் நடந்தவற்றை பற்றி இருவருக்கும் விளக்கி கூறினார். 2 நாள் கழித்து திரும்ப அனுஷியா வீட்டுக்கு போய் விசாரணையை தொடரணும். ஏதாவது நமக்கு கிடைக்குமான்னு பார்க்கலாம். அந்த நேரத்தில் ஆச்சாரியா உள்ளே வந்து நெஞ்சை நிமிர்த்தி கரங்கள் குவித்து அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்தார். சரவணன் அருகில் இருந்த நாற்காலியை காட்டி, வணக்கம் சாமி, உட்காருங்க. ஒரு துண்டு சீட்டில் அனுஷியா தேவியின் பிறந்த தேதி நேரத்தை எழுதி கொடுத்தார். ஹரிஹர நாயர் அனுஷியாவின் ஜனன நேரத்தை பார்த்துவிட்டு கண்களை மூடி பகவதியை மந்திரத்தை ஓதத் தொடங்கினார். தான் கொண்டு வந்த பையிலிருந்து மஞ்சள் நிற பட்டு துணி முடிச்சை வெளியே எடுத்து மேசையில் வைத்து கவனமாக விரித்தார். அதில் பகவதி மூல இயந்திர சக்கரமும் வரையப்பட்டு 12 சோழிகள் இருந்தன. ஹரி ஓம் நமோ பகவதே என்று 3 முறை உச்சரித்து இயந்திர சக்கரத்துக்குள் சோழிகளை வீசினார். 8 சோழிகள் நிமிர்ந்து விழுந்தன. 3 முறை வீசினார். 3 முறையும் சரியாக 8 சோழிகள் நிமிர்ந்து விழுந்தன. ஹரி ஓம். பிறந்த ராசி திருவோணம். பிறந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம். பிறந்த இடம் திருவாங்காடு ஸ்ரீ ராமேஸ்வரி எழுந்தறியுள்ள தலசேரி ஸ்தலம். பிறந்த நாள் விஷு. ரூபத்திலும் செல்வத்திலும் ஐஸ்வர்ய லக்ஷ்மி. பார்ப்புகழும் கலைத்தாரகை. ஆழ்ந்த நித்திரையில் இளைப்பாரி கொண்டிருக்கிறாள். இதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் மனோகரன் சரவணன் பக்கம் திரும்பி பார்த்தார். ஆச்சாரியரிடம் சரவணன் மெல்லிய குரலில், சாமி, அந்த பொண்ணு 25 வயசில் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. ஹரிஹர நாயர் மூவரையும் பார்த்து தலையசைத்து வலதுகை ஆட்காட்டி விரலை வானை நோக்கி உயர்த்தி, இது பகவதி தேவியின் தேவ பிரசன்ன வாக்கு. இந்த ஸ்திரீயோட மரணம் இன்னும் சம்பவிக்கவில்லை, உயிரோடு தான் இருக்கிறாங்க. ஹரி ஓம் நமோ பகவதே. மனோகரன், மாரிமுத்து, சரவணன் மூவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆச்சாரியர் அங்கிருந்து கடந்து சென்றதும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்கின்றனர். இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு, என்ன சரவணன், அனுஷியா தேவி உயிரோட தான் இருக்காங்கன்னு குண்டை தூக்கி போட்டுட்டு போறாரு சாமி. அப்போ ஒன்று பண்ணுங்க, அனுஷியா தேவி கூட நெருக்கமாக பழகினவங்களோட ஒரு லிஸ்ட் நீங்கள் எடுத்து அவங்க ஒவ்வொருத்தரையாக நீங்கள் விசாரணை செய்யுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாரிமுத்து, 2 கான்ஸ்டபிள் அழைச்சிக்கிட்டு வாங்க என்னோட. நம்ம போய் அனுஷியா தேவி வீட்டை சோதனை பண்ணி பார்க்குற நேரம் வந்துருச்சு. ஓகே சார். அனுஷியா தேவியின் வீட்டுக்கு ஜீப் இறைந்தது. கான்ஸ்டபிள் கதவை தட்டுகிறார். பணிப்பெண் வெளியே வந்து, அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க சார். எப்போ வருவாங்க? மாரிமுத்து கேட்கிறார். வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் சார். 1 மணி நேரம் ஆகட்டும். அது வரைக்கும் நாங்கள் வீட்டை சுற்றி சோதனை செய்கிறோம். பணியாளர்கள் அனைவரும் விழித்து கொண்டனர். என்னவா இருக்கும் என்று ஒருவர் முழித்தனர். மாரிமுத்து மாலாதேவியின் அறையில் கட்டிலின் மெத்தைக்கடியில் ஒரு பெரிய மரப்பெட்டியை கண்டார். அதை வெளியே எடுத்தபோது பழமையான பூட்டு போடப்பட்டிருந்தது. இந்த பூட்டின் சாவியை எடுத்து வா என்று பணிப்பெண்ணிடம் கூறுகிறார். அது அம்மாவுக்கு தான் தெரியும் சார். அப்படியா? கான்ஸ்டபிள், இந்த பூட்டை உடைச்சிருங்க. ஐயோ சார், வேணாம், நான் அம்மாவோட பீரோவில் இருக்கான்னு பார்க்குறேன் என்றாள் பணிப்பெண். சிறிது நேரத்தில் சாவியுடன் வந்து மரப்பெட்டியை திறந்தாள். மயிலிறகு விசிறி, அழகிய குங்குமச்சிவில், முகம் பார்க்கும் கலை கண்ணாடி, பார்க்கர் பேனா என்று ஒவ்வொன்றாக வெளியே எடுத்தாள். மாரிமுத்து மரப்பெட்டிக்குள் எட்டி பார்த்தார். அதற்குள் ஒரு சிறிய அறை இருந்தது. இதில் என்ன இருக்கு தர? அழகிய பெரிய லெதர் டைரி இருந்தது. மாரிமுத்து குனிந்து அந்த டைரியை எடுத்து புரட்டினார். அழகிய முத்து போல் வட்ட வட்டமான மலையாள எழுத்துக்கள். முதல் பக்கத்தில் பெயர் எழுதப்பட்டிருந்தது. அவருக்கு ஒன்றுமே புரியாததால் பணிப்பெண்ணிடம் காட்டி, மலையாளம் படிக்க தெரியுமா உனக்கு? தெரியும் சார். என்ன எழுதிருக்கு? படி.
பணிப்பெண் பயத்துடன் படித்தாள். அனுஷ்யா தேவி. மாரிமுத்து வரவேற்பறையில் உட்கார்ந்திருந்த மனோகரிடம் கொடுத்து, அனுஷ்யாவோட டைரி சார், மலையாளத்தில் எழுதியிருக்காங்க. ஓ அப்படியா என்று டைரியின் பக்கங்களை பிரித்து பார்த்தார். ஒரு புகைப்படம் கீழே விழுந்தது. மாரிமுத்து அதை எடுத்து துடைத்து விட்டு பார்த்தார். சார், நடிகர் இந்திரஜித் ஃபோட்டோ. சின்ன வயசில் எடுத்தது போல. வெரி குட், வந்தது நல்ல பலன் கிடைச்சிருக்கு. டைரி எடுத்துக்கோங்க, கிளம்பலாம். ஜீப் வடபழனிக்கு கிளம்பியது. காவல் நிலையத்தில் சரவணன் தேநீர் அருந்து கொண்டிருந்தார். அவருக்கு முன்னால் 3 கோப்புகள் பரப்பி கிடந்தன. இன்ஸ்பெக்டர் மனோகரன் டைரியை அவர் முன்னால் வைத்து, என்ன சார், ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல. சரவணன் பொய் கோபத்தோடு, போங்க சார், என்னைய விட்டுட்டு நீங்கள் எல்லாரும் அனுஷ்யா வீட்டுக்கு போயிட்டீங்களேன்னு வருத்தத்தில் இருக்கேன். அனுஷ்யா எங்கே இருக்காங்கன்னு சீக்கிரம் கண்டுபிடிங்க, எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். இப்போ இந்த டைரியை பாருங்கள். சரவணன் விரித்து பார்த்துவிட்டு, மலையாளத்தில் எழுதிருக்கு சார். இது அனுஷ்யா தேவியோட டைரி. மலையாளம் நல்லா படிக்க தெரிஞ்ச ஆளை பார்த்து கூட்டிகிட்டு வாங்க. வரிக்கு வரி என்ன எழுதியிருக்காங்கன்னு படித்து சீக்கிரம் ரிப்போர்ட் எடுங்க. ஓகே சார்.